உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள 5 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கான்பூரில் உள்ள சமன்கஞ்ச் பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் முதல் மற்றும் 2ஆம் தளங்களில் காலனி உற்பத்தி ஆலை இயங்கி வருகிறது. இந்நிலையில் இரவில் கட்டிடத்தில் தீ பற்றியதில் புகை வெளியேறியது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் விரைந்தனர். இந்த விபத்தில் டேனிஷ் என்பவரும் அவரது மனைவி மற்றும் 3 குழந்தைகளும் உயிரிழந்ததாக கான்பூர் காவல்துறை உதவி ஆணையர் தேஜ் பகதூர் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை கோவா நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. ராய்காட் மாவட்டத்தில் நள்ளிரவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் 35 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து உள்ளூர் மக்களுடன் போலீசார் இணைந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். வளைவு ஒன்றில் திரும்பும்போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவராக கேரளாவைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பி ஜான் பிரிட்டாஸை அக்கட்சி நியமனம் செய்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலங்களவை மார்க்சிஸ்ட் கட்சியின் குழு தலைவராக பதவி வகித்த பிகாஸ் ரஞ்சன் பட்டாச்சாரியா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அப்பதவிக்கு துணைத் தலைவராக இருந்த ஜான் பிரிட்டாஸை கட்சியின் தலைமை நியமித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவைக்கு கடந்த 2021 தேர்வான ஜான் பிரிட்டாஸ் தொலைக்காட்சி நிறுவன அதிபர் ஆவார். இவர் 2016 முதல் 21 வரையிலான காலகட்டத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயனின் ஆலோசகர்களில் ஒருவராக செயல்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.